காணிக்க போய் தட்டி பறிக்கணும். அரசாங்க காணிக்க அரச காணிகள் அந்த பகுதியில இருக்கக்கூடிய விவசாயத்தில் தட்டி பறிக்கணும். அதுல அரசாங்க காணிக்கான இருந்துச்சு. மற்றது எமது கிராமத்தின் அபிவிருத்திக்கு எல்லா விதத்திலும் தடையாக இருக்கின்ற பின்னாங்கி அது பன்மத்தில் புக்கக்கூடாது. இதை செய்யக்கூடாது. எங்கட கிராமத்துக்கு தான் மட்டும் கொடுக்காம இப்படி ஒரு எங்கட கிராமத்தாக தோட்டம் செய்ய வேல் கொட்டிட்டு இருந்த காணி இந்த ஆர்டிஎஸ்க்கு என்ன வன்மம் தெரியல. ஆர்டிஎஸும் சரி இந்த காணியை வெட்டி வளர்த்து அந்த காணியால் ஒரு யோசனை என்னென்றால் அது அவைக்கு சில பல வேலைகள் இவங்க செய்து அதனால இதை இந்த ஜிஎஸ் அவைக்கு சார்பாக நின்று கொண்டுதான் உனக்கு அந்த ஆற்றுட்டும் போய் கேட்கல. அரசாங்க காணிக்குள்ள தந்த தேகத்தை புழிஞ்சு காடு வச்சு எல்லா உதவியும் சரியில்லை. என் வாழ்வாதாரத்தை தட்டி பறிக்கிறீங்க. வாழ்வாதாரம் வேறு செய்யுங்க. அரசாங்க காணியை தான் காடு வெட்டி தான் செய்து விளக்கி பிள்ளைகளை பார்க்கணும் செய்யறாரு. காடுங்க காட்டுக்கோங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வன்மம் இந்த ஜனத்துக்கு நாங்கள் என்ன பாவம் செய்யறாங்க. நாங்கள் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யணும். ஒரு தந்த தேர்ந்த கஷ்டப்பட்டு அரசாங்கம் நாங்கள் இப்ப பார்க்கிறோம் என்னன்னா இது வேறு ஒரு வழி போறது மாதிரி எங்களுக்கு அது என்னன்னு சொன்னா ஜிஎஸ்எம் சாமியார் பல இதெல்லாம் எங்களை கிராமத்தை பார்த்துருக்கோம். விவசாயம் செய்கிற பஞ்சாயத்து பேர் பண்ணி நாங்கள் கொடுத்த பஞ்சாயத்து பேர் 8 பேர் பயிர்த்தாங்க. இந்த காணியை பணந்தோடு மிகவும் தாழ்ந்தாங்க. ஐயா, நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கின்ற கிராம சேவகரும் உங்களோட பிரதேசத்தை சேர்ந்த பிரதேச செயலாளரும் சாதியம் பார்க்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறீர்கள். அவர்கள் எந்த விதத்திலே உங்களை சாதியம் ரீதியாக ஒதுக்கி இருக்கிறார்கள்? தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே கிளிநொச்சி பிரதேசத்திலே இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பச்சிலப்பள்ளி பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற அண்ணாங்கேணி வடக்கு என்ற பிரதேசத்திலே அந்த கிராம சேவையர்களுக்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே விவசாய காணிகள் சம்பந்தமாக இந்த இடத்திலே நாங்கள் வருகை தந்திருந்தோம். அந்த வகையிலே இந்த இடத்திலே தனக்கு ஒரு நிரந்தர காணி தேவை என்பதற்காக சாகும் வரை உண்ணாவிரதத்தை இந்த இடத்திலே இந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் உணவு தொகுப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு முன்பாக இந்த காணியானது நில அளவை சற்று மாதங்களுக்கு முன்பு நில அளவை திணைக்களத்தினாலே ஒவ்வொருத்தருக்கு என்று சொல்லி நில அளவை திணைக்களத்தாலே அளந்து வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே அதற்கு பிறகுதான் அவர்கள் இந்த காணியை தங்களுடைய சுய முயற்சியினாலே அவர்கள் வேர்வை சிந்தி இந்த இடத்திலே இதை நீட்டாக்கி அதுக்கு பிறகு இந்த தோட்ட தொழிலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பயிர்கள் திரும்பியும் அதாவது பயன் தரக்கூடிய அளவுக்கு வரும்போதுதான் இவர்கள் இந்த ஊரை சேர்ந்த அதாவது கிராம முன்னேற்ற சங்கம் அதாவது ஆர்டிஎஸ் என்று சொல்லுகின்ற இந்த அமைப்பு பிரதேச செயலகத்துக்கு ஒரு முறைப்பாட்டை வழங்கி இருக்கிறதாக அறிய முடிகிறது. அதாவது புதிதாக திருமணம் முடித்தவர்களுக்கு இந்த இடத்திலே காணிகள் தேவைப்படுவதாகவும் அதை இந்த காணிகளை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது ஒரு முறைப்பாட்டை வழங்கியதாக அறியப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த பிரதேச செயலமானது அதாவது ஒரு சமநிலையான முடிவுகள் அற்ற நிலையிலே இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறதாக இந்த பிரதேசவாதிகள் கூறி வருகிறார்கள். அந்த வகையிலே இவர்களை உடனடியாக இந்த கிராம சேவகர் உடனடியாக இந்த காணியை விட்டு ஒழுங்கும்படியாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த காணி உரிமையாளர் என்று சொல்லக்கூடிய நபர் தான் இந்த காணியை தனக்கு தேவையாகவும் இந்த காணியை நம்பியே வாழ்வாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் கூறி வருகிறார். அந்த வகையிலே இந்த காணி முற்றுமுழுதாக தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றார். முக்கியமாக
முக்கியமான விடயம் ஒன்று. காலையில் 8 மணியில இருந்து இந்த நேரம் வரை கிட்டத்தட்ட பிற்பகல் 1 மணி ஆகி இருக்கிறது. தற்போது அந்த நேரம் வரைக்கும் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த கிராம சேவகர் இந்த இடத்துக்கு விஜயத்தை மேற்கொள்ளவில்லை என்பது முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பிரதேச செயலகத்திலிருந்து எந்த ஒரு அரச உத்தியோகத்தரோ இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுவரை இன்னும் சந்திக்கவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதைவிட இன்னும் என்ன மாதிரி என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை தொடர்ந்து நாங்கள் காணொலியூடாக பார்வையிடலாம். நாங்கள் 1922ஆம் ஆண்டிலிருந்து எங்கள் கமக்கார அமைப்புக்கு இங்கே உள்ள மக்கள் விவசாயம் செய்கிறதுக்கு காணி கேட்டு கடிதமுடன் தந்திருக்கோம். இந்த கடிதங்கள் யாவும் முதலிருந்த ஏஜேக்கும் முதலிருந்த அமைச்சருக்கும் கொடுத்து அவையெல்லாம் வந்து பார்வையிட்டு தரலாம் என்று இருந்தோம். அரசாங்கம் மாறினதால் இதெல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கோம். திரும்ப இப்போ வந்த ஏஜேக்கு சகலற்ற கடிதமும் கொடுத்து வயல் செய்கிற வேண்டியும் தோட்டம் செய்கிற வேண்டியும் கொடுத்து மாவட்ட செயலம் எல்லாம் போய் வந்து காணி தரலாம் என்று ஓகே பண்ணிடும். ஆனால் மாவட்ட செயலகத்தில் காணி கொடுக்க சொல்லி தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஏஜியையும் இங்கே உள்ள ஜிஎஸ்என் தான் பிரச்சனை செய்யணும். இதுக்கு உதவியாக இங்கே ஆடிய தலைவரும் இருக்குது. அவை என்னென்றால் அவைக்கு சில பல வேலைகள் இவ்வாறு செய்து கொடுக்கப்பட்டது. அதனால் இதை இந்த ஜிஎஸ் அவைக்கு சார்பாக நின்று கொண்டு தான் இப்படியான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். கொடுக்கப்பட்ட அத்தனை பேரும் விவசாயம் செய்யக்கூடியவர். இங்கே உள்ள மக்கள் அவைகளுக்கு குடியிருக்க ஒரு 2 பரப்பு காணி தான் உள்ளது. விவசாயம் செய்ய யாருக்கும் காணி. அவைகளைத்தான் நாங்கள் தெரிவு செய்து கொடுத்துருக்கிறோம். அதே நிலைமையில் இன்னும் புறத்தால் விடுபடாமல் 15 ஏக்கர் நிலம் வெட்டுக்குளத்துக்கு மேலே இருக்கும். எங்கள்கிட்ட தந்த 31 பேரில் இந்த 12 பேர் விவசாயிகளும் 8 பேர் பயிர் செய்வோம். அந்த 8 பேருக்கு எலக்ட்ரிக்கல் லைனுக்கு கொடுத்தாச்சு. 12 மணி 20 போனால் இன்னும் 11 பேர் அவைக்கு வெட்டுக்குளத்துக்கு மேலே தர சொல்லி புறத்துக்கும் கடிதம் எழுதி எங்கள் ஏஜிக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். ஆனால் இதை நாங்கள் இப்போ பார்க்குறோம் என்னென்றால் இது வேறு ஒரு வழி போகிறது மாதிரி எங்களுக்கு தெரியுது. அது என்னென்று சொன்னால் ஜிஎஸ்எம் ஏஜிஎம் சாவி அடைப்படையில் தான் எங்களை கிராமத்தை பார்க்கணும். உதாரணத்துக்கு என்ன பூரசங்கனி குளத்தில் இருந்து இன்னாசி குளத்துக்கு நிரந்தர வாய்க்கால் அமைக்கிறதுக்கு 3 கோடியே எத்தனை லட்சம் 3 கோடி காசு ஒதுக்கப்பட்டு வந்தது. அது 3 காணிக்கார இந்த வாய்க்கால் போகணும். 2 காணிக்காரர் கடிதம் தந்துட்டு நமக்கு. ஒரு காணிக்காரர் நாங்கள் போய் கேட்டதுக்கு காலமையில் வாங்க தரலாம், நீங்கள் ஒரு கடிதம் தாங்க. நாங்கள் அவருக்கு கடிதம் கொடுத்துட்டோம். அடுத்த நாள் போக சொன்னார், நாங்கள் அம்மாவோட கருத்துனாங்க. அவர் சொல்கிறோம் கடிதம் கொடுக்காதீங்க, கொடுத்தால் நாளைக்கு பிரதேச சபை இல்லை பிரதேச செயலாம் வரும் காணியை விடண்டு. இங்கே அபிவிருத்தி நடக்கக்கூடாது என்ற காரணத்தை வச்சுதான் ஜிஎஸ் அவருக்கு சொல்லி குழப்பி விட்டது. திரும்ப ஜிஎஸ் இந்த காரியாலயத்தில் ஏஜிஐ கூட்டம் வச்சு அவரை கேட்டதுக்கு அவர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கான வேலை திட்டம் எதுவும் நடக்கவில்லை. இதே நிலையில் எங்களை ஊருக்குள்ளே ஆடிய தலைவர் உட்பட ஒரு சில பேர் சேர்ந்து தனியார் ஒரு காணிக்கு என்ன உறுதியாக வெளிப்படுத்தல் உறுதி ஜிஎஸ்டும் கையெழுத்து வச்சு கொடுத்து ஏஜிஐயும் கையெழுத்து வச்சு கொடுத்தா தானா அந்த வெளிப்படுத்தல் உறுதி போடப்படும். இது எப்படி அவள் கொடுப்பா? இந்த ஊரின் நிலைமை அவளுக்கு தெரியாது. அவள் இங்கே 1.5 வருஷம் கூடி ஆக இல்லை. இவே இந்த காணிக்கை இருக்கிறோமா, இவை இந்த காணியான்றது தெரியாமல் உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்படியான வேலை எங்களோட சனங்களும் நோக்குது என்னென்னா இவ ஏதோ லஞ்சம் கிஞ்சம் பெற்றுக்கொண்டு கொடுக்குறாவோ என்னமோ தெரியுது. அதன் காரணத்தினால எங்களுக்கு நல்லொரு விவசாயம் செய்கிற 12 பேருக்கும் முதல் உரிமை பண்ணி நாங்கள் கொடுத்த 12 பேருக்கும் 8 பேர் வயற்காரருக்கும் இந்த காணியை வழங்கணும் என்று மிகவும் தாழ்மையாக கற்றுக்கொடும். ஐயா, நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கின்ற கிராம சேவகரும் உங்களோட பிரதேசத்தை சேர்ந்த பிரதேச செயலாளரும் சாதியம் பார்க்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறீர்கள். அவர்கள் எந்த விதத்திலே உங்களை சாதியம் ரீதியாக ஒதுக்கி இருக்கிறார்கள்? இந்த வாரம் அபிவிருத்தி திட்டமும் சரி, விவசாயம் செய்கிறதுக்கான காணிகளும் கூடி வழங்குறதுக்கு எல்லா இடத்திலும் மேலிடங்கள் இருந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு
வழங்குது. ஏனென்றால் இந்த கிராமத்தை கீழே தள்ள வேண்டும் என்றதுதான் அவையின் நோக்கம். ஒரு கிராம சேவையாளர் ஒரு கிராமத்துக்கு வந்தால் அவர் அந்த கிராமத்தை திறம்பட சேவிக்க வேண்டும். இதை விட்டுட்டு அவர் இந்த உதாரணத்துக்கு 25ஆம் ஆண்டு மழை பெய்தது, அதில் 18 GS பிரிவில் 17 GS பிரிவாலயம் எல்லா மக்களுக்கும் வெள்ள நிவாரணம் கொடுக்கப்பட்டது. வெள்ளம் இருந்ததுன்றது இந்த கிராமத்தில் மட்டும் வெள்ள நிவாரணம் கொடுக்கவில்லை. இதே நிலைமையில் இன்னொன்று சொல்கிறோம், இந்த 12 பேருக்கு இப்போ 2 பேருக்கு GSஆல் வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆனால் தம்பமாத்தில் 25 பேர் அளவில் அரசாங்க காணியை பிடிச்சி தென்னம்பிள்ளை வச்சு தென்னம்பிள்ளையும் காய்ச்சி அவைக்கேன் வழக்கு போடுது. இதே நிலைமையில் ஒரு தனி நபரால் முள்ளியடி பிரதேசத்தில் JCB விட்டு இடித்து புரட்சின்ற காடு அவ்வளவும் அவர் தனக்கு வேண்டிய ஆக்களுக்கு கொடுக்குறதாக ஏஜேக்கும் GSக்கும் சொல்லி அந்த காணி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் எங்களுக்கு எங்கள் விவசாயிகளுக்கு தர முடியாது? அப்போ எங்களை இன ஒடுக்கத்தில் போவீங்களன்றதை நாங்கள் ஊற்றி நோக்கிறோம். அதுதான் உண்மையான பிரச்சனை. எங்களுக்கு தோட்டம் செய்ய காணி வேணும். நாங்கள் அதெல்லாம் இந்த காணி அவைய சம்மதத்தோட தான் இந்த காணியை துப்புரவாக்கி நாங்கள் 5-6 லட்சம் சிலவழிச்சு கூலிகளை கொடுத்து சிலவழிச்சு தான் இந்த காணியை இப்போ இவையால் என்னன்னா இந்த காணியை விட சொல்லி நிற்கணும். இவ்வளோ சிலவழிச்சு போட்டு எங்களுக்கு இந்த காணியை விட்டால் இதை விட எங்களை தொழில் செய்ய அவரும் பெருசாக வேற வேலையும் செய்ய மாட்டார். அவையால் இப்போ தனிப்பட்ட நீதியில எல்லா இடமும் தோட்ட காணிகள் எல்லா இதுகளும் செய்து கொண்டு வரையும் எங்களோட கிராமத்துக்கு தான் இப்படி எந்த ES வந்தாலும் ஒவ்வொரு தோட்டம் செய்ய காணி கொடுக்க எல்லாத்துக்கும் கொண்டே கோட்சியில கொடுக்கணும். ஒரு போன முறையும் முதல் இருந்த ESம் எல்லா இடமும் காணி ஆக்கள் தோட்டம் செய்ய காணி தங்கட இதுகளால கொடுத்தோண்டு வந்தவ எங்கட கிராமத்துக்கு தான் மட்டும் கொடுக்காம இப்படி ஒரு எங்கட கிராமத்து ஆக்கள் தோட்டம் செய்ய வயல் செய்ய கொண்டே கோட்சியில குடிக்கணும். மற்ற வேற ஆக்கள் வேண்டிய ஆக்கள் தானே அந்த வேற்றுமை மாதிரி பாக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு இந்த தோட்டம் செய்யறதுக்கு பெரிய ஒரு இதா கிடக்குது. ஒரு இந்த இப்படி ஒரு தொழிலை செய்தா தானே நாங்களும் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு பொம்பளையால் ஆம்பளைன்னு சேர்ந்து செய்தா தான் எங்களோட வீட்டு வருமானத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களோட நிலைமை தெரிஞ்சு ஒன்றும் GS இப்படி செய்து கொண்டு இருக்கிற ஒரு தனிப்பட்ட நீதியான இதை வச்சு செய்யற மாதிரி RTSம் GSம் சேர்ந்து இதை செய்து கொண்டு இருக்கணும். என்ன ஒரு இதுண்டு நீங்கள்லாம் இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவெடுத்து தருவோம். நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டு வந்து வெயிலுக்கு கிடந்து இந்த காணியை துப்புரவாக்கி தண்டு எல்லாம் அவேண்ட முடிவோட தான் நாங்கள் செய்தோம். நாங்கள் இப்படி வந்தாவே அளந்தே தந்துதான் நாங்கள் இதை செய்தோம். இப்ப இந்த விழாத்த பாடுபட்டா போல இந்த காணியை விட சொன்னா இதுக்கு ஒரு வருமானம் எடுத்து இந்த சில வழிச்ச கடனை கட்டாம நாங்கள் என்னண்டு இதை விடுறது நாங்கள் அதான் எங்களுக்கு நீங்கள் ஒரு முடிவை தர வேணும். எங்களுக்கு ஒரு எங்கட புள்ளியார் குட்டிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு இது தேவைதான். நாங்கள் அதைத்தான் நாங்கள் இப்ப கூட தன்றோம். பிள்ளை குட்டிகள் வருங்காலத்திலே நாங்கள் ஒரு தோட்டம் செய்ததை காட்டினா தான் அதுகளும் ஒரு நேரத்திலே இது ஒரு இதை செய்யுங்க தங்கட வருங்காலத்துக்கு. அவருக்கு தோட்டம் செய்யறதுக்கு ஒருத்தருக்கும் தோட்டம் செய்யறது காணி இல்லை. இருக்கிற காணி 2 பிறப்பு காணி, புள்ளியல் 4 புள்ளியல். அப்ப அவருக்கு 6 பேர் குடும்பம். அவை தோட்டம் செய்யறதுக்கு காணாது. அவர் தன் 2 பிறப்பு காணிக்கு மஞ்சள் கண்டுகள் வச்சு அதுக்கு ஒரு 35,000 கிட்ட வருமானம் எடுத்து வித்து அவர் அதால பிரயோசனப்பட்டார். தான் அது தனக்கண்டு ஒரு காணி என்று இருந்தா தான் செய்து இந்த புள்ளிகளை வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாம் ட்வின்ஸ் புள்ளிகள் அப்ப சரியான கஷ்ட மத்தியில அவர் அந்த தண்டை தேர்த்த புளிஞ்சு இந்த காணியை வெட்டி வளர்த்து அந்த காணியால ஒரு பிரயோசனம் எடுத்து தன்னை புள்ளிகளை வளர்ப்ப மட்டும்தான் இந்த காணியை கஷ்டப்பட்டு செய்தவர் உபலாகத்தை கொட்டிட்டார். இந்த காணிக்கு இந்த RDSக்கு என்ன வன்மம்னு தெரியல. RDSம் சரி GSம் சரி கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தான் உதவி செய்யணும்னு முன்னிக்கணும். கஷ்டப்பட்ட ஆக்களை இவர் பின்வாங்கி பன்மத்தில கொடுக்க கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு செய்யறதுல என்ன லாபம்? கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தானே இதை வழங்கணும். கஷ்டப்பட்ட புள்ளிகளை இனம் கண்டுதானே இதை செய்யணும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டார். இந்த காணிகளால கஷ்டப்பட்டு இந்த காணிகளை உழைச்சு அதால இந்த புள்ளிகளை வளர்ப்ப மட்டும்தான் செய்யறாரு. மற்றபடி ஆக்கள் போய் தட்டி பறிக்கல. இந்த காணிய எனக்கு தான் ஆற்றிட்டும் போய் கேட்கல. அரசாங்க காணிகளை தண்ட துயத்தை புளிஞ்சு காடு வெட்டி
தான் அதுக்கு தண்ட தேகத்தால தானே இருந்து உழைச்சு அதுக்குள்ள புள்ளிகளை வளர்ப்பமென்று செய்கிறார். அதை இந்த ஊர் மக்களும் சரி, இந்த இஎஸும் சரி, ஆர்டிஎஸ் தலைவரும் சரி, அதை புரிந்து கொண்டு தண்ணாம வன்மமா எங்களை ஒரு பகையை அவரை நினைச்சு அதை செய்யக்கூடாண்டு குடுக்கணும்னா என்ன வன்மம்னு தெரியல. அவர் ஒருத்தருக்கும் ஒரு தீங்கும் செய்யல, ஒருத்தரோடும் சண்டைக்கும் போறேல. ஆனா அவருக்கு ஏன் இப்படி செய்யணும்னு தெரியல எங்களுக்குண்டா. அவர் சரியான கஷ்டப்பட்டு தான் இந்த காணிக்குள்ள இவ்வளவு காசை கொட்டிட்டாரு. இப்ப கடன்களை வேண்டி கொட்டி இப்ப தோட்டம் செய்து பயிர் எடுக்கிற கட்டத்திலே வன்மம் கோட்ஸுக்கு கொண்டே கொடுத்திருக்கிற மாதிரி கோட்ஸ்ல கொடுத்து இதை வழக்காடி அவர் இதை செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த புள்ளிகளோட என்னென்றவர் செய்வார். குழந்தைகள் எல்லாம் ட்வின்ஸ் புள்ளிகள், சின்ன புள்ளிகள். அந்த புள்ளிகளுக்காக தான் அவர் இந்த காடை வெட்டி காணிக்கு தோட்டத்தை செய்து விவசாயத்தை செய்து தன் ஒரு முன்னேற்றத்துக்கு தான், எல்லாரும் முன்னேற்றத்துக்கு எல்லா உதவியும் செய்கிறீர்கள், வாழ்வாதாரத்தை கொடுக்குறீர்கள், வாழ்வாதாரம் என்று எல்லா உதவியும் செய்கிறீர்கள். ஏன் வாழ்வாதாரத்தை தட்டி பறிக்கிறீர்கள்? வாழ்வாதாரம் என்றுதானே செய்கிறீர்கள், நின்னத்துக்கு தட்டி பறிக்கிறீர்கள். அதுல அரசாங்க காணிக்கான இருந்து செய்கிறான்னு அரசாங்க காணிய தான் காடு வெட்டி தான் செய்து விளைச்சு பிள்ளைகளை பார்க்கணும் என்று செய்யறாரு. நாட்டியனும் காட்டுக்கா போய் நாட்டியனும் வீட்டா போய் ஆட்டியனும் காணிக்க போய் தட்டி பறிக்கல. அரசாங்க காணிக்க அரசாங்கத்து காணிக்க இருந்தது. தான் தண்டத்தை கஷ்டப்படுத்தி தந்த புள்ளிகளை வளர்த்தெடுக்கணும் தானே செய்கிறார். ஏன் இது இந்த வன்மம் இந்த ஜனத்துக்கு? நாங்கள் என்ன பாவம் செய்து நாங்கள் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யல, அவனும் செய்யல. ஒரு தண்டை தேர்த்த கஷ்டப்பட்டு அரசாங்க காணிகளை உழைச்சு புள்ளியால வளர்க்கணும்னு செய்யறதுக்கு புளியோ இது கேக்குற சமுதாயத்துக்கு இது புளியோ கேக்குற. தோட்டம் செய்கிறதுக்கு 24 பேரும் வயல் காணிக்கு 8 பேரும் கொடுத்தது. அதில் இப்போ அதை கோஆர்டினேட் பண்ண பிறகு வந்தது 12 பேருக்கு வந்திருக்கு. அது ஏஜிஎல்லாம் கழுதம் சைன் வச்சு கொடுத்து பிராங்க் அடித்து கொடுத்து இந்த காணி கொடுக்கலாமான்னு சொல்லி இங்கெல்லாம் அளந்து அந்த எல்லாரும் அளந்தாச்சு. அளந்து பேர் விவரம் கொடுக்கல. அந்த 12 பேருக்கு உரிய காணியை அளந்தாச்சு. அளந்து இல்லை குத்தியாச்சு. குத்தினா பிறகு இங்கேருந்து பட்டுச்சா கடிதம் 5 கடிதம் போயிருக்கு, இந்த காணி கொடுக்கக்கூடாது அப்படி இருக்கு. அப்போ அதை இடநிறுத்தின பிறகு இது ஃபாரஸ்ட் இல்லை, இது வந்து அதுக்கும் ஒதுக்கப்பட்ட காணி தான். அது நீங்க காணி விடுவிச்சீங்களோ அதோட குடுபடாமல் இருந்த குடியிருப்பு குடுபடாமல் இதில் 19 ஏக்கர் இருந்தது மொத்தம். அந்த 19 ஏக்கர் காணியில் வந்து குளம் சேர்றது இல்லை. அப்போ குளத்துக்கு 3 ஏக்கரை கழிச்சு கொண்டு அவர்கள் 2 ஏக்கர் காணி. ஆகவே அந்த பொது தேவைக்கு 2 ஏக்கர் காணியை விட்டு உங்களுக்கு விவசாய தேவைக்கு மிச்ச காணியை தாரம்னு சொல்லி நீங்கள் சொன்னால் 3 ஏக்கர் குளத்துக்கு 2 ஏக்கர் பொது 5 போனால் 16ல் 5 போனால் 11. அந்த மற்ற காணியை தான் பிரிக்க 12 துண்டாக வருது. நிச்சயமாக பள்ளமாக இருக்கிற 12 துண்டு 12 ஏக்கரா 12 துண்டு பிரிக்கக்கூடிய மாதிரி 12 வண்ணாங்கனி சமக்கார. அப்போ கமக்கார எப்பால் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு போய் எங்கிற மக்களுக்கு நீங்கள் இப்போ உடனடியாக கொடுப்பீங்களான்னு கேட்டது. கேட்க பிரதேசத்தினர் இதுக்கு கொஞ்சம் இந்த ஆவண ரீதியாக கொடுக்க கொஞ்சம் காலம் தாமதமாகும். அப்போ தாமதமாக மட்டும்னா இப்போ சொன்னால் தற்காலிகமாக தோட்டம் செய்யறதுக்குனால இப்போ நீங்கள் அதுக்கு அந்த இடத்தை கொடுங்க. பிறகு நீங்கள் அதை செய்து எனக்கு அதுதானே நான் உடனே கிணறு மடித்து தோட்டம் ஸ்டார்ட் பண்ணியார். ஸ்டார்ட் பண்ணால் 17ஆம் நாட்டு இப்போ வந்தாங்கன்னா காணிக்க தோட்டம் செய்யலாது. எங்களுக்கு கிராமவர்த்தி சங்கத்தால் லெட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தெளிவுகளில் குலை இருக்குது. இந்த வண்ணாங்கனி கிராமவர்த்தி சங்கமே கொண்டே லெட்டர் கொடுத்துருக்கு தெளிவுகளில் குலை இருக்காமன்னு சொல்லி. நான் இதில் ஒரு தடவை தெரிவு செய்யலை. இது நாங்கள் 6 வருஷமாக காணி கேட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கொடுத்த கடிதத்தை அப்படியே பிரதேச வீட்டை கொண்டு எங்களை கமக்காராவுக்கு கொடுத்துருக்கு. இனி பிரதேச செயலகம் தாங்க தெரிவு செய்யணும். காணி கச்சேரி வச்சு காணி கச்சேரியில் உண்மையிலே காணி யாருக்கு இருக்குது இல்லைன்றதை கச்சேரி தானே தீர்மானிக்கணும். அப்போ கொடுத்த கடிதத்தை அப்படியே கொண்டு கொடுத்துருக்கணும். இதில் 12 பேர்ட்ட பேரை தெரிஞ்சு இப்போ இந்த 2020 நாங்கள் கேட்டுக்கக்கூடிய அந்த 6 கொண்டே கொடுத்துருக்கணுமோ அந்த 12 பேர்ட்ட பேர் விரத்தை அமைப்பு கொடுத்துருக்கு. அந்த 12 பேர்த்த பேர் கொடுத்ததுக்கு நாங்கள் தான் இந்த காணி 12 பேர்ட்ட பேர். அப்போ அந்த 12 பேருக்கும் செய்ய சொல்லி சொன்னால் இதில் ஒரு 7 பேர் நாங்கள் இந்த காணியை துப்புரவு செய்வோம். இதில்
நான் மட்டும்தான் இப்போ தோட்டம் செய்யணும் 7 பேரும் ஃபுல்லாக துப்புரச்சு ஜிஎஸ் வந்து இந்த அளவு எடுத்து விட்டுட்டேன். இது விவசாயிகளுக்கு என ஒதுக்கப்பட்ட பிரிவிடை செய்த அந்த விவசாய நிலத்தை விவசாயிகளுக்கே வழங்க வேண்டும். பிரசுக்கு சொந்தமான 500 ஏக்கர் காடு உள்ளது. அந்த காட்டிலே 50 ஏக்கர் காணியினை மக்களுக்காக விடுவித்து அந்த காணி இல்லாத வீடு கட்ட வதிவிடம் காணி இல்லாத இளைஞர் ஜோதிகளுக்கு அந்த காணியை வழங்க வேண்டும். மற்றது எமது கிராமத்தின் அபிவிருத்திக்கு எல்லா விதத்திலும் தடையாக இருக்கின்ற விவசாயத்தை வளர்க்க விடமாட்டேன் என கூறிய எமது கிராம சேவையாளர் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். பாவனையற்ற அடிமை போதை வஸ்துக்கு பாவனைக்கு அடிமை இல்லாத அழகிய விவசாய கிராமமாக உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். அரசாங்க சட்டம் அனைவருக்கும் சமனானது. அதை சமத்துவமாக பயன்படுத்த வேண்டும். சாதிவாதம், மொழிவாதம், மதவாதம், இனவாதம், முதலாளித்துவவாதம் என்பதற்கு அடிபணியாமல் இந்த சட்டம் அனைவருக்கும் ஒரே மாதிரியே போக வேண்டும் என்றதே எனது உண்மையான கோரிக்கை. இதை எல்லாரும் ஏற்று இதை செய்யணும் என்றது நினைக்கிறேன். வணக்கம். இன்றைக்கு திரு ஜெயக்குமார் என்ற தம்பி சாகும் வரை உண்ணாவிரதத்தை இந்த தம்பகாமம் கிராம சேவையாளர் பிரிவில் வடக்கு வண்ணாங்காணி பகுதியில் கடந்த 15 வருஷங்களுக்கு முன்பு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தது மீட்கப்பட்டு மக்கள் குடியிருப்பாக வழங்கிய மீதி இருந்த அரச காணியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் ஆர்வமுள்ள கமக்கார அமைப்புகளின் சிபாரிசின் அடிப்படையில் அந்த காணி அவர்களுக்கே பகிர்ந்தளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த காணிகளில் ஒவ்வொருத்தரும் 3/4 ஏக்கர் காணிகளை கிட்டத்தட்ட ஒரு 10 பயனாளிகள் அதை ஒழுங்குபடுத்தப்பட்ட 12 பயனாளிகளில் 10 பயனாளிகள் கமக்கார அமைப்பால் சிபாரிசு செய்யப்பட்ட பயனாளிகள் இங்கே விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இப்போது அந்த சில அமைப்புகள் சில அரசியல் தலையீடுகள் காரணமாக அவர்களை இங்கிருந்து விரட்டி அடிப்பதற்கும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற சட்ட நடவடிக்கைக்கும் பிரதேச செயலகம் முற்பட்டிருக்கிற சூழலில் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று நியாயம் வேணும் என்று இங்கே இந்த பகுதியிலே இந்த நிலத்தில் விவசாயம் செய்ய முயற்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சியாளர்கள் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் சாகும் வரை. ஆகவே இந்த விடயத்தில் நானும் அக்கறையுடன் இந்த பிரதேச மக்கள் நீண்ட காலம் என்னுடன் எங்களது செயல்பாட்டுடன் அல்லது அவர்களது முன்னேற்றத்துடன் ஒன்றாக இணைந்து செயல்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் இங்கே வந்து அவரது குறைகளை கேட்டறிந்து கொண்டேன். இது தொடர்பாக நான் அரசாங்க அதிபரின் கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். அரசாங்க அதிபர் இது விடயமாக சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார். மேலும் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையை விரைவாக சுமூகமாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பகுதியிலே மக்கள்தான் இந்த பகுதியிலே உள்ள அரச நிலங்களுக்கு பயந்தளிப்பது தான் அது வெற்றிகரமாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் வீட்டு திட்டத்துக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எடுத்த கிட்டத்தட்ட 106 ஏக்கர் காணிகளில் கிட்டத்தட்ட 25 குடியிருப்பாளர்கள் இன்னும் குடியிருக்கவே இல்லை. அது காடாக தான் இருக்குது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த நேரம் அந்த பயனாளிகள் தெரிவில் நடந்த தவறு காரணமாக இந்த பிரதேசத்தை விட்டு வெளியே இந்த மாவட்டத்தை விட்டு வெளியே இருக்கிற குடிகளுக்கு வழங்கினதால் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆகவே இந்த பிரதேசத்தில் ஏராளமான இளம் விவசாய முயற்சியாளர்கள் காணிகளற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கே இதை பகிர்ந்தளிப்பதற்கூடாகத்தான் ஒரு சுமூகமாக இந்த நிலத்தின் பயன்பாட்டின் வெற்றியை அடைய முடியும். அந்த வகையில் பிரதேச செயலகமும் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவும் இதை ஒரு அக்கறையோடு இதுக்கு ஒரு நியாயமான முடிவை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.